ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷர்ட் தான் பார்ப்போம். திஸ் இஸ் ஃபார் மை மாஃபியா குவீன். உனக்காண்டி தான் நீ கேட்ட ரெக்வஸ்டட் ஒன் ஷர்ட் ரொம்ப நாள் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒர்க்குனால இப்படி தள்ளி தள்ளி போயிடுச்சு. உன் சிஸ்டருக்காண்டி தான் கேட்டிருந்தேன். ஸோ ஹேமா, ஹாப்பி பர்த்டே, பிலேட்டட் விஷஸ் ஃபார் யுவர் பர்த்டே. ஸோ கேட்டிருந்தது என்னன்னா மாஃபியா ஒன் ஷர்ட் மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அங்கே இங்கே நீ சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ எப்படி கேட்டேன்னு தெரியல, நான் வேறு மாதிரி எதுவும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லு. நீயும் பாரு மாஃபியா அண்டு உன் சிஸ்டர்ட்டையும் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும். ஸோ நீ கேட்டிருந்த டாப்பிக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி புதுசாக ஒரு கதையை உருவாக்கி வச்சுருக்கேன். ஸோ டாபிக் என்னதுன்னா அடியே திமிரழகி. இதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ சரி, பேசினதெல்லாம் போதும். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எடுத்தோடனே அப்படியே ஓப்பன் பண்ணால் ஒரு கிராமமே பற்றிக்கிட்டு எரியுது. அப்படியே ஃபுல்லாக அந்த ஊரே நாசமாக போயிடுச்சு. தீ பிடிச்சி ஒவ்வொரு வீடு அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கா. அங்கே மக்கள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக தீ பிடிச்சி ஒரு மாதிரி கோரத்தாண்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தீ அந்த அளவுக்கு மோசமாக எரிஞ்சிட்டே இருக்குது. அதை ஒரு 15 வயசு பொண்ணு தூரத்துலேருந்து அப்படியே நின்று பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படியே அந்த பொண்ணு கண்ணில் அப்படியே கோபம் தீக்கணலாக இருக்குது. அதாவது கண்ணில் பயங்கரமான கோபம் இருக்குது. பட் சோகத்தை தாங்க முடியாமல் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து நிப்பாட்டிட்டு ஃப்ளாஷ்பேக் போனால், அதாவது அந்த பொண்ணு தான் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ உங்களோட ஃபேமிலியை பார்த்தோம்னா அப்பா, அம்மா, நீங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன தம்பி, அந்த மாதிரி இருக்கிறது தான். அப்படி தான் ஒரு 4 பேரில் இருக்க ஒரு க்யூட்டான ஃபேமிலி அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்கள் அப்பா என்னன்னா அவர் இந்த கிராம தலைவர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிறவர். உங்கள் அப்பா அந்த ஊர் தலைவர். உங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள் 10th படிச்சுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிப்பீங்க. உங்கள் தம்பி உங்கள் அம்மா அப்பாவோட தான் இருக்கிறான். அவனுக்கு ஒரு 10 வயசு ஆகுது. ஒரு சின்ன பையனா. உங்களுக்கு 15 வயசு ஆகுதா. நீங்கள் ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிறதுனால மோஸ்ட்லி நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா ஒன்றா இருப்பாங்க. அப்பப்போ எப்போயாவது லீவ் கிடைக்கும்போது அப்போனா மட்டும்தான் பார்ப்பீங்க. ரொம்ப லாங்கஸ்ட் லீவ் இருந்தால் மட்டும்தான் பார்ப்பீங்க. மற்றபடி நீங்கள் ஹாஸ்டலில் தான் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் ஊரை பற்றி சொல்லணும்னா அது ரொம்ப இந்த வளம் செழிக்க மிக்க ஊர்னு சொல்லுவாங்க. அதாவது எதுனாலுமே உங்கள் ஊரில் கிடைக்கும். உங்கள் ஊர் அந்த மண்ணே ஒரு மாதிரி ரொம்ப ரேரான மண். எதை போட்டாலுமே விளைஞ்சு நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு ஊர் தான் உங்கள் ஊர். உங்கள் மண்ணில் நீங்கள் எதை போட்டாலுமே, எந்த காய் போட்டாலுமே விளையாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. எந்த காயை போட்டாலும் அது விளைஞ்சு உங்கள் ஊர் மக்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை தான் கொடுக்கும். இதனாலே சுற்றி இருக்கிற கிராம மக்கள்லாம் உங்கள் ஊரை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி பொறாமப்படுவாங்க. என்னடா இவங்க ஊரில் மட்டும் இருக்குது, நம்ம ஊரை மட்டும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க, பட் அவங்களுக்கு மட்டும் அந்தளவுக்கு பெனிஃபிஷரியாக இருக்காங்க ஊர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிராமத்தை பார்த்தாலே மற்ற ஊர் கிராமத்துக்காரங்களுக்குலாம் கொஞ்சம் லைட்டாக பொறாமையாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு ஒரு வில்லன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான். அவன் என்னன்னா இந்த ஊரில் எதை போட்டாலும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் அந்த கிராமத்தை ஆக்குபேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அந்த நிறைய ஐடி கம்பெனிஸும், அதாவது இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்குல்ல, எம்என்சி, அவங்களாம் போய் நிறைய கேட்பாங்க. இப்படி கிராமத்தை கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு காசு தரோம்னா எதுக்குமே இல்லை. கவர்மெண்ட்டே போய் கேட்கும் கிராமத்தை தாங்கணுன்னே முடியாதுன்னே கவர்மெண்ட் பின்வாங்கிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கம்பெனி கேட்டுமே உங்கள் கிராமத்தை உங்கள் அப்பா முடியவே முடியாதுன்னு அவர் தான் முன்னாடி நின்று சண்டை போட்டு இந்த கிராமத்தை காப்பாற்றிச்சிட்ருக்காரா. அப்படி இருக்கும்போது ஒரு எம்என்சி கம்பெனி எல்லாரும் அவங்கள தான் போய் ஸ்ட்ரைட்டாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஒரு எம்என்சி கம்பெனி மட்டும் போயிட்டு ஒரு மாஃபியாவிட்ட இப்படி அந்த கிராமத்தை எங்களுக்கு ஆக்குபேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஃபியா கிட்ட போய் கேட்பான். அவன் தான் அந்த கதையோட வில்லன். அவன் ஃபஸ்ட்டு ஊரை சுற்றி பார்த்தா அவனுக்குமே தெரியுது இந்த ஊர் பயங்கரமான ஊராக இருக்கும் போலயே. இவனுங்க அவ்வளோ சீக்கிரத்தில் நார்மலாக இருக்கிற ஊர்க்காரங்களே அவனுக்கு இடத்த விட்டு தர மாட்டானுங்க. இவனுங்க அதை வச்சு நல்லா வியாபாரம் பார்க்குறானுங்க. இவனுங்க எப்படி விட்டு கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வில்லன் ஊரை சுற்றி தான் பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த மாஃபியா. அப்படி இருக்கும்போது சரி அடுத்து நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஊர் தலைவரான உங்கள் அப்பா கிட்ட தான் பேசுகிறாங்க.
சார் அப்படின்னோடனே உங்கள் அப்பா வந்து யாராக இருந்தாலும் நம்ம வர வைப்போம்ல அந்த மாதிரி வாங்க சார் உட்காருங்கன்னே நாங்கள் இப்படி வந்து எம்என்சிலேருந்து வந்திருக்கோன்னே அவர் கோவத்தெல்லாம் காட்டல. இல்லை சார் அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்னத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுது, எங்களால் முடியாது, இதுதான் வந்து எங்கள் பூமி தான் எங்களுக்கு சாமி மாதிரி, நாங்கள் எங்கள் பூமிக்கே வந்து திருவிழா எடுத்து நடத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் சார், கவர்மெண்ட்டே கேட்டப்போ நாங்கள் வந்து முடியாதுன்னு சொன்னேன். கவர்மெண்ட் எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பின்வாங்கிட்டாங்க சார். நீங்கள் வந்து நாங்கள் முடியாது, உங்களுக்கு புரிஞ்சா சரி அப்படின்ட்டு ரொம்ப தனிமையாக தான் சொல்லியிருப்பாரா. அவர் வந்து இல்லை சார் முடியாது, நாங்கள் காசு வேணால் எவ்வளோ வேணாலும் வாங்கி தரோம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் விலை இருக்குது, அதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் விலை இருக்குது, நீங்கள் கொடுத்தா ரொம்ப நல்லது, கொடுக்கலன்னா பின்விளைவுகள் நீங்கள் தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பேசின தோரணையிலே தான் வந்து அந்த வில்லனும் பேசியிருப்பான். அவங்க அப்பா பார்க்குற இது கொஞ்சம் கஷ்டம் போட்டிருக்கேன்னு. முடியாது சார், நீங்கள் என்ன கேட்டாலும் எங்கள் உயிரே போனாலும் வந்து நாங்கள் இந்த நிலத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னோடனே. உயிரே போனால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, உயிர் போனால் கொடுத்துருவீங்களா அப்படின்னோடனே. என்ன வேணால் நீங்கள் பண்ணுங்கள் சார், நாங்கள் ஒன்று இந்த இடத்துல நாங்கள் காப்பாற்றுவோம், என் உயிரே போனாலும் இந்த இடத்த நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்ட்டு இப்போ தான் கோவத்தை காட்டுவார். அது வந்து அந்த வில்லனுக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னடா வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொல்கிற இருடா. அவர் வந்து வெறுன்ட்டு போயிட்டே இருக்கான். அப்படியே வந்து ஒரு 2 days கழித்து வந்து இப்படி உங்களுக்கு ஒரு லீவ் ஒட்டுக்க ஒரு 5 நாள் லீவ் வருதா, சரி நீங்கள் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருப்பீங்க. ஊருக்கு வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆக போகுது உங்களை பார்த்து. ஸோ வந்து வீட்டில் அது இதுன்னு சாப்பாடு ஆக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இருக்குது, பறக்கிறது, ஓடுறது, தாவுறது, ஊடுறது, அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தோடனே ஓடி போய்ட்டு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணுறீங்க, உங்கள் அப்பா தம்பி கூடலாம் நல்லா சிரித்து பேசி விளாண்டுட்டே இருக்கீங்க. அப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் வந்து பண்ணிட்டு சாப்பிடவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொன்னோடனே நீங்கள் போய் உட்காந்து சாப்பிட்றீங்க. ரொம்ப ஜாலியாக போய் சிரித்து பேசிட்டு அப்படியே ஜாலியாக ரொம்ப 1 வருஷம் ஆச்சு பேசுறதுனால என்னென்ன நிறையா இருக்கும்ல, ஸ்கூலில் இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அது இதுன்ட்டு ஃபுல்லாக நிறைய பேசிக்கிட்டே இருப்பீங்களா. அவங்க அப்பா வந்து அப்படியே பார்த்துட்டு நீங்கள் பேசுகிறது அப்படியே சிரித்து பேசிட்டே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, நீ காலேஜுக்காவது இங்கே வந்துடுவியாமான்னு. கண்டிப்பாக வந்துடுவேன்ப்பா, ஸ்கூல் மட்டும்தான் அங்கே, இங்கே ஸ்கூல் இல்லை, நல்ல ஸ்கூல் இல்லை அப்படின்றதுக்காண்டி தான் நான் வந்து அங்கே போனேன். இனி ஸ்கூல் வந்து முடித்தோடனே காலேஜ் இப்போ இங்கே ஏதோ வரப்போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன், அந்த காலேஜ்லேயே நான் சீட்டு வாங்கிட்டு இங்கே வந்துடுவேன்னொடனே. சரிப்பா சந்தோஷம், உன்னையும் பிரிஞ்சு எங்களுக்கு இருக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, நீ அங்கே இருக்க ஹாஸ்டலில் பத்திரமா இருந்தாலும் எங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்காது. நானே ஆமாப்பா, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னோடனே. சரி அப்போ வந்து இன்னும் 2 வருஷத்தை நான் பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து இங்கே வந்து இங்கேயே வந்து நான் காலேஜ் படிச்சுக்கிறேன், இங்கேருந்து 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் ட்ராவல் பண்ணி போய் படிக்கிறேன்னொடனே. இல்லைம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் இல்லை, எப்பயும் லீவ் கொண்டு. ஐயோ போங்கப்பா, இவ்வளோ நாள் இருந்துட்டு இனிமேலும் என்னால் இருக்க முடியாது, 6th நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹாஸ்டல்னு. சரி உன் இஷ்டம், நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு நாங்கள் நிற்கிறோம் சப்போர்ட்டா அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே அன்னைக்கிட்டே வந்து சாயங்காலம் வந்து ஆனோடனே கோயிலுக்கு போகிறது, வெளியே அங்கே இங்கே சுற்றி பார்க்குறது, அப்படி இப்படின்னு ஜாலியாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்காக வந்து ஒரு 7 மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அப்பா எனக்கு கொஞ்சம் 2, 3 பொருள் வாங்க வேண்டியது இருக்குது, அங்கே நோட்டே கிடைக்க மாட்டேங்குது, நான் நோட் இங்கே வாங்கிட்டு வரேன், நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்னோன்னே. இல்லைப்பா நான் வந்து நான் நோட் வாங்கிட்டு வரேன், நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். தம்பி வந்து அப்போ தம்பி நான் கூட வச்சுருக்கேன்னா, இல்லை பரவாயில்ல அவன் தூங்க போகிறேன், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து அப்படியே போகிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நோட் வாங்க நீங்கள் போயிட்டீங்களா. அப்புறம் அப்படி நோட்டு வாங்கி முடிச்சு சரி வீட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வரும்போது தான் வந்து நீங்கள் தூரத்துலேயே பார்த்துட்டீங்கன்னா நெருப்பு பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் போய் பக்கத்தில் பார்க்குறேன், ஊரே தீப்பிடிச்சி எரியுது. உங்களுக்கு வந்து அப்படியே ஷாக்காகி அப்படியே நோட்டுக்கிட்டலாம் கையில் வச்சுருந்த அந்த கவரோடு அப்படியே போட்டு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பார்த்தா ரொம்ப தீப்பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த சைடு ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா வந்து வந்திருப்பாங்க. அந்த வில்லன் வந்து பேசி பார்த்துருப்பாரு கடைசியாக. என்ன சொல்கிற, முடியுமா இல்லையா அப்படின்னே. நான் தான் சொல்லிட்டேன்ல என் உயிரே போனால் நடக்குன்னா, நீ செத்தா நடக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு
போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அம்மா எங்கன்ட்டு போகிறாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடித்து மயக்கமாக்கி உங்க அம்மா தலையை உடைச்சு, சின்ன பையனுக்கு கூட பார்க்காம அவங்க தம்பியும் போட்டு அடிச்சு எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாத்தையும் அடித்து மொத்தமாக கிராமத்துக்கு தீயை கொளுத்தி விட்டு வந்திருப்பான். அந்த ஊரே வந்து பத்திக்கிட்டு எரியுது. சில பேர்லாம் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணாலும் அந்த வில்லன் அங்கேயே அடித்து போட்டு அவங்களையும் சேர்த்து அந்த தீக்குள்ளே தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியல, தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்கும்போது இப்படி குரூப்பாக வந்து நிறைய பேர் போகிறாங்களா, நீங்கள் பார்க்குறீங்க யார் இவங்க காப்பாற்ற வந்தவங்களா இல்லை என்னன்னு சொன்னேன். இன்னும் அப்புறம் வந்து நம்ம போய் இவங்ககிட்ட உதவி கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பக்கத்தில் போகலான்னு அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம் போகிற தூரத்தில் இருக்கும்போது அந்த வில்லன் சொல்லுவான், இப்படி வந்து இன்னும் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ மொத்தமாக அடிச்சு எல்லாத்தையும் இதுக்குள்ளே தூக்கி போட்டுரு அப்படின்னோடனே இவங்க அப்படியே நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. ஓடி போன தூரத்தில் இப்படி நின்று டப்புனு கீழே உட்காந்துருங்களா, உட்காந்துட்டு அப்படியே வாயில் கை வச்சுட்டு அப்படியே சத்தமே வராமல் அழுதுட்டு இருக்கீங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு தீயெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே போய் பார்க்குறீங்க. உங்களால் வந்து நீங்களும் எவ்வளோ நேரம் அணைஞ்சிட்டே இருப்பீங்க. அப்படியே ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு ஒரு ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து கால் பண்ணிட்டு இப்படி தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே அங்கேருந்து அவங்க வந்து ஃபயரை ஃபுல்லாக அணைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அணைச்சி முடிச்சுட்டு அப்படியே யாருக்குமே தெரியாமல் அப்படியே அமைதியாக ஓரமாக உட்காந்துருக்கீங்களா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபயர் பிடிச்சது தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நிறையா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வருவாங்க, எப்படி இங்கே திடீர்னு அப்படி ஃபயர் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கேட்கும்போது அங்கே இருக்கிற ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இல்லை கரண்ட் சர்க்கியூட் வந்து எங்கேயோ இதாகிருக்கு, அது வந்து பட்டு சிலிண்டரில் பிடிச்சி அப்படியே தான் வந்து எல்லா இடத்துலையும் தீ பிடிச்சிருக்கணுன்னே எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னோடனே எல்லாருமே இந்த கிராமத்தில் இருந்தவங்க எல்லோரும் இறந்துட்டாங்க அப்படின்னோடனே அவங்க பார்க்குறாங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய பேரிடர் மாதிரி தானே அப்படின்னோடனே, ஆமாம் இது வந்து பெரிய பேரிடர் தான், இதுலேருந்து யாராவது தப்பிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, எப்படி இப்படி மனசாட்சியெல்லாம் போய் சொல்கிறாங்க. அந்த கிராமத்தை அவன் தான் எரிச்சு விட்டு போயிருக்கான், ஆனால் இப்படி வந்து மனசாட்சியே இல்லாமல் போய் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கல் மாதிரி நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர்ஸுமே அப்படி தான் சொல்கிறாங்க, இது வந்து தீ பிடிச்சிருக்குன்னே சொல்லிட்டு இருக்கோன்னே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போ இவங்கெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு தான் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மனசே கேட்கல. என்னடா இது, நம்ம கிராமத்தையே வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, எங்கள் அப்பா அம்மா கூட நான் சிரித்து பேசிட்டு தானே இருந்தேன், இப்படி மொத்தமாக கிராமத்தை அழிச்சு விட்டாங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கோபமாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 2 நாள் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல், வீடும் இல்லை எதுவும் இல்லை, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க. பயங்கரமான பசியாக இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கோயில் இருக்குமோ கோயிலுக்கு போயிடுவீங்க. கோயிலுக்கு போகாமல் கோயிலுக்கு பக்கத்தில், ஏதாவது கோயிலுக்குலாம் போகக்கூடாதுல்ல, ஸோ கோயிலுக்கு போகாமல் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருப்பீங்க. அங்கே இருக்கவங்க வந்து இந்த பிரசாதம் தருது அதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைன், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நம்ம அம்மா அப்பாவை கொண்டுட்டாங்க, அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி வெறி கொண்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே போயிட்டுருக்கீங்க. என்ன பண்ணுறது ஏதுன்னா இல்லை, அவனை எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு எனக்கு இனிமேல் வாழ்க்கை கிடையாது, எங்கள் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கை, அவனை கொண்டுட்டு நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கத்தி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது கோயிலில் இது இருக்கும்ல அங்கே யூஸ் பண்ணுவாங்களா ஸ்டோர் ரூமில் இருக்க ஒரு கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வாட்டுக்கு அவனை கொல்லலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கீங்க. லூஸ்தனமாக அதாவது நம்ம அந்த மென்டாலிட்டியில் இருக்கும்போது நமக்கு எதுவுமே தோணுதில்ல. ஸோ அப்படி போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்து அவன் எங்கே போகிறான் என்ன ஏதுன்ட்டு சொல்லி அவனுக்கே தெரியாமல் பின்னாடியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த வில்லன் ஃபுல்லாக எங்கெங்கே போகிறான் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு அவன் காசு கொடுக்குறது தெரியுது. நீங்கள் வந்து காசு கொடுக்குறது பார்ப்பீங்க. அப்போ வந்து இவனுங்க எல்லாம் வந்து கூட்டாளிங்க தான் அப்படின்னோடனே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ஏரியாவை வந்து ஃபயர்லேருந்து காப்பாற்றிருப்பாரு அந்த ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர், அவருக்கும் காசு கொடுப்பா. அப்போ எல்லாருமே வந்து கூட்டாளிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவனை கொன்னே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருப்பீங்க. வெறியில் இருக்கும்போது அப்படியே குத்தலாம் அப்படின்னு இன்றைக்கி நைட்டு குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கும்போது ஒரு இடத்துக்கிட்ட தனியாக வரதை நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே போய் குத்தலான்றப்போ அதை சுதாரிச்சுட்டு உங்கள் கையை நீங்கள் வயிற்றுக்கிட்ட குத்த போவீங்க. அவன் கையை பிடிச்சி தட்டி விட்டு உங்களை ஒரே மிதியை மிதிச்சோடனே நீங்கள் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துருவீங்களா. அப்படியே வந்து அவனுக்கு தெரில எதுக்கு திடீர்னு இந்த இடத்துல சண்டை போடுன்னு தெரியாமல் அங்கேருந்து அப்படியே உங்களை அடிக்க ட்ரை பண்ணிட்டு போட்டு கீழே தூக்கி போட்டு அங்கே அடிக்கிற வயிற்றுலேயே மிதின்னு மிதிக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் எந்திரிச்சு நின்று
அப்படியே கீழே கிடக்குற மண் எடுத்து அவன் மூஞ்சில் போட்டு அவனை குத்தலான்னு போகிறப்ப அவன் மறுபடியும் கண்ணது பண்ணிட்டு அப்படியே அவங்க கண்ணை தொடச்சி விட்டு நீங்கள் மறுபடியும் குத்த போவீங்களா, அவங்க கையில் தடுத்து விட்டு மறுபடியும் அவன்கிட்ட இருக்க கத்தி வச்சு உங்கள் வயிற்றுலேயே ஒரே இறக்கணும்னு நீங்கள் அப்படியே அந்த இடத்த பிடிச்சிட்டு அப்படியே வயிற்றை பிடிச்சிட்டே அப்படியே நிற்கிறீங்களா, அப்படியே மறுபடியும் இன்னொரு இறக்க வரதுக்குள்ளே என் கையில் இருக்க கத்தி எடுத்து அவன் மூஞ்சிலே ஒரு மார்க் அப்படியே கணத்தில் ஒரு வெட்டி விட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அழுகையாக வருது, நம்மளால் கொல்ல முடியல. அப்படியே வயிற்றை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா எனக்கு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இருக்குது, நீ அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு, எனக்குன்னு யார் இருக்கா, அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, தம்பி இருந்தாங்க, 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்குன்னு எல்லாருமே, எனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு குடும்பம் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டான்ல, இனி எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிற்றை பிடிச்சிக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருப்பீங்களா. தூரத்தில் உங்களுக்கு ஹைவே தெரியும். நீ நம்ம இடத்த வாழ்ந்துக்கிட்டு நம்மளுக்கு இருந்தவங்களாம் போயிட்டாங்க, அம்மா நானும் அவங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக போயிட்டு ஒரு காருக்கு முன்னாடி ஜம்ப் பண்ண போவீங்களா. பார்த்தா அந்த கார் சடனாக அப்படியே டக்குன்னு பிரேக்கை போட்டு அப்படியே நின்ன உடனே நீங்கள் அப்படியே அப்படியே அந்த இடத்துல மயங்கி அப்படியே விழுக போகிறப்போ ஒருத்தர் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே அந்த அரை மயக்கத்துலேயே அவரை பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடுறீங்க. அப்படியே ஒரு 3 days ஸ்கிப் ஆகுது. ஸ்கிப் ஆகிட்டு பார்த்தா நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. ஒரு மாதிரி கை காலெலாம் பயங்கரமாக வலிக்குது. அப்படியே லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தா அது ஒரு மாதிரி ரூமே ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது பெட்ரூமே கிட்டத்தட்ட ஒரு வீடு அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபுல்லாக சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கா. நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்தா இது நம்ம வீடு மாதிரி இல்லை, எங்கள் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது கையில் ட்ரிப்ஸ் ஏறுது. என்ன கையில் ட்ரிப்ஸ் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். என்னடா இது, எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி டக்குன்னு கையில் இருக்கிறதெல்லாம் பிடிங்கி போட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படி சரி நம்ம தப்பிச்சு ஓடிடலாம், ஒரு வில்லன்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்லாம் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறீங்க. பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரி பங்களா வீடு எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த மாதிரி மாடியில் தான் அந்த ரூம் இருக்குமா, கீழே குதிச்சு போக முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தப்பிக்க ட்ரை பண்ணும்போது டக்குன்னு யாரோ கதவு திறக்கிற சத்தம் கேட்குமா. உடனே நீங்கள் அங்கே இருக்க ஒரு கிளாஸ் பீஸை உடச்சி போட்டு அந்த கிளாஸ் பீஸ் அப்படியே எடுத்து நிற்கிறீங்க. யார் அது பக்கத்தில் குத்திடுவேன், யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த வில்லன் ஒன்றும் இல்லை இங்கே பாரு, நான் வில்லன் அவெல்லாம் கிடையாது, அந்த பைத்தியக்கார பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருப்பார். இல்லை நான் நம்ப மாட்டேன், இப்படி தான் எல்லாருமே சொன்னாங்க, ஆனால் எல்லாருமே அவன்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க, நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். இங்கே பாரு நான் யாருன்னு தெரியுது, என்னை பாரு, நீ பார்த்தலம்மா அப்படின்னு. இல்லை அப்படின்னு. இல்லை நீ கடைசியாக மயங்கும் போது நீ என்னை பார்த்தல அப்படின்னோடனே அப்புறம் தான் நல்லா யோசிச்சு பார்க்குறீங்க. ஆமாம் நான் உங்களை பார்த்தேன், நீங்களும் வில்லனோட நான் வரமாட்டேன், தள்ளி போங்க இல்லைன்னா நான் உங்களை குத்திடுவேன். சரி ஒன்று நான் வரல, நான் இங்கே நிற்கிறேன் பாட்டு, நான் இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னா. சரி நீ ஒன்றும் இல்லை கத்தி கீழே போடு ஒன்றும் பயப்படாத, நான் ஒன்று எதுவும் பண்ணது என்கிட்ட எதுவுமே இல்லை பாரு, நான் எதுவுமே இல்லை பாரு அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், சரியா அப்படின்னோடனே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. இல்லை ஒன்றும் பண்ண மாட்டேன், சரி உனக்கு பயமாக இருக்கா, நான் வேணா வெளில போவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை மூட்டு போயிட்டாரா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி அப்புறம் மறுபடியும் நின்று உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கதவை திறக்க சவுண்ட் கேட்கும். மறுபடியும் எந்திரிச்சிருந்தீங்க. ஒன்றும் உனக்கு சாப்பாடு மட்டும் தான் கொடுக்குது, இந்த சாப்பிட மட்டும் செஞ்சுக்கும், நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல, ஒன்றும் பண்ணல, இந்த சாப்பிட மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தட்டை தரையில் வச்சுட்டு போயிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி என்னது இது, நம்ம கரெக்டான இடமா இல்லை இவங்களும் வில்லனோட ஆளா அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் ஆக ஆக ரொம்ப பசி இருக்க ஆரம்பிச்சிருச்சா. சரி நம்ம சாப்பிடும், செத்தாலும் சாப்பிட்டு சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சாப்பாடு சாப்பிட்றீங்க. ஒருவேளை விஷம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அது ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நல்லா மண்டை தெளியுது. என்னன்னா இல்லை, இவர் வில்லனோட ஆளாக இருக்க வாய்ப்பில்லை, வில்லனோட ஆளாக இருந்தால் நேரம் என்னை கொண்டிருப்பாங்க, இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னை உட்கார வச்சு காப்பாற்றிருக்காங்க, ஸோ வில்லனோட ஆளாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. அப்புறம் ஒரு 1 டே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆனதுக்கப்புறம் சரி இவங்க நம்பிக்கையான ஆள் தான், இந்நேரம் நம்ம கொல்லணும்னு நினச்சிருந்தா இப்போயே கொண்டிருப்பாங்க, இப்போ நம்பிக்கையானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போய் நீங்கள் கதவை தட்டுறீங்க. கதவை தட்டினோடனே அவங்க இப்படி
ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பதறிக்கிட்டே கேட்குறாரா. அவர் ஒரு உங்கள் அப்பா வயசில் ஒரு 45 வயசுக்கிட்ட இருக்கிறவராக தான் இருப்பாரா. அவர் பதறிட்டு கேட்குறாரு, நீங்கள் பார்க்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி நான் கிளம்புறேன், நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டீங்க எனக்கு தெரியுது, நைட்டுக்கு நான் தேவையில்லாமல் உங்களை வந்து ரொம்ப ப பயமுறுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க, என்னை காப்பாற்ற தானே ட்ரை பண்ணீங்க, ஸோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னோடனே, இருமானோடனே, இல்லை நான் போகிறேன், தேவையில்லாமல் எதுக்கு நான் உங்களுக்கு பாரம் அடைஞ்சிட்டு அப்படின்னோடனே, இல்லை பாரம்லாம் இல்லைம்மா நீ இருமானோடனே, இல்லை வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, இல்லை நான் இன்னும் உன்னை மொத்தமாக இங்கே தங்க சொல்லுவேன், உனக்கு காயமாக இருக்குது, அது சரியாகிற வரைக்கும் வந்து நீ இருந்தால் போதும் அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்க்குறீங்க. இல்லை வேணான்னு, பரவாயில்ல ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா நேரம் வந்து காயமாக இருந்தால் உன்னை வீட்டை விட்டு வெளியே விடுவாருன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் அப்பா அப்படி சொன்னே அழுகையாக வந்துடுச்சு. அப்படியே உட்காந்து முட்டி போட்டு டக்குன்னு அழுதுனே அவர் பயந்துட்டார். ஏம்மா 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 ஏம்மான்னொடனே, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சாரி சாரி அப்படின்னு சொன்னோடனே, இல்லைம்மா நான் எதுவும் சொல்லலை, நீ போகிறன்னா கூட போமா, இல்லை சாரி 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 சாரின்னா, சரி ஒன்றும் இல்லை பாரு என்ன பாரு அப்படின்னோடனே அப்படியே கணத்தை அப்படியே பிடிச்சிட்டு உங்களை பார்க்க வைக்கிறாரு அவர். இங்கே பாரு ஒன்றும் இல்லை, நீ இங்கே எவ்வளோ நாள் தங்குனாலும் தள்ளு, ஃபஸ்ட்டு வந்து நீ அந்த காயத்தை ரெக்கவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்புறேன்னா கிளம்பிக்கணுன்னு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கீங்களா. தேங்க்ஸ் அப்படின்னு, இட்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை, நீ வா ரூமுக்கு வா, நேற்றுக்கு அந்த கையில் நல்ல வேலை கைக்கு வந்து நீயாக கட்டு போட்டுக்கிட்டோடனே கொஞ்சோண்டு வந்து ட்ரிப்ஸ் மட்டும் ஏற்றுக்கோ, நீ ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு. இல்லை வேணாம் ரொம்ப செலவாகும், என்னால் செலவு உங்களுக்கு வேணும்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நான் அப்படி தான் பார்த்துக்குவேணும்னு அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை தேங்க்ஸ் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நர்ஸ் வந்து கையில் மறுபடியும் ட்ரிப்ஸ் ஏற்றி விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். 1 வீக் வந்து அப்படியே தான் இந்த ரூம்குள்ளே இருக்கீங்க. அவர் வந்து அப்பப்போ வந்து உங்களை பார்த்து பேசிட்டு போவார், எப்படி இருக்கு உடம்பு என்ன ஏது அப்படின்னு. அவர் எதுவுமே கேட்கல, உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு என்ன ஏது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கல. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, நம்ம அவர் காருக்குள்ளே விழுந்துட்டோம் போல் அப்படின்னு நினச்சா, நம்மளாக தான் மயங்கி விழுந்தோம், பட் அவர் நம்ம காருக்குள்ளே விழுந்துட்டோம்னு நினச்சி கில்ட்டில் அப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நினச்சி நீங்களும் வந்து அமைதியாக இருக்கீங்க. சரி நம்ம சரியாகி போனதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக இருக்கீங்களா. டெய்லி வந்து கேட்பார், சாப்பிட்டியாம்மா, மாத்திரை போட்டியா, தூக்கம் கரெக்டாக வருதா, எல்லாமே கேட்டு சரி ஓகே நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி போர்வையெல்லாம் பொத்தி விட்டு போவார். உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாகவே தான் இருப்பீங்க. அப்படியே தான் போகும். அப்புறம் ஆஃப்டர் ஒரு 1 வீக் அப்புறம் வந்து நீங்கள் நைட் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. அந்த மாத்திரையோட எஃபெக்ட் அதெல்லாம் இருக்கும்ல, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்துருப்பாங்க. அந்த மாத்திரையோட எஃபெக்ட்லாம் நல்லாவே தூங்கிட்டு இருப்பீங்களா. திடீர்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும்ல, இந்த நைட் நேரத்தில் நாயெல்லாம் அழுகிற சவுண்ட் கேட்டுங்களா, ஒரு மாதிரி அழுகும்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்டே இருந்தோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு சரி வேறு ஏதாவது இருக்கும் உடனே அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கா. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அந்த தூக்க கலக்கத்தில் வேறு அந்த மாத்திரையோட எஃபெக்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கலக்கமாக இருக்க, இருந்தாச்சும் போய் நம்ம என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம், நம்ம மன அழுத்தத்தை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து கதவை திறந்து ட்ரிப்ஸை வந்து கையில் ஏறிக்கிட்டே தான் இருக்கேன், ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னோன்னே, சரி ட்ரிப்ஸ் மட்டும் ஏற்றிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நர்ஸ் மட்டும் ஏற்றி விடுவாங்க. நைட்டு வந்து ஏற்றி விட்டுருப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நர்ஸ் இது வந்து மறுபடியும் மாற்றி விட்டு போகிற மாதிரி தான் இருந்திருக்குமா. ஸோ வந்து அப்போ அந்த நர்ஸுமே வந்து அந்த சைடு தூங்கிடுவாங்க, அவங்களுக்கு எதுவும் கேட்கல போல், அவங்க தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் அலாரம் இருக்குது, நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, சரி இவங்க தூங்குறாங்க அப்படின்ட்டு, இதுதான் எனக்கு கேட்குது நான் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரிப்ஸ் பாட்டை வந்து கையோடு எடுத்து போயிட்டே இருக்கீங்க. பார்த்தா அவங்க எடுத்துக்கிற சத்தம் வந்து ரொம்ப ஹெவியாக கேட்குது. இல்லை இது கன்ஃபார்மாக ஏதோ சத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன இந்த நைட் நேரத்தில் அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை பேயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன 15 வயசு பொண்ணு எப்படி யோசிக்கும், பேயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி அந்த சவுண்ட் ரொம்ப அப்படியே இருக்க எக்ஸ்ட்ரீமாக ஒரு மாதிரி முணங்குற மாதிரி அழுகையில் வலியில் வந்து அழுகை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கா. நீங்கள் அப்படியே அந்த ஒரு ரூம் கிட்ட இருந்து தான் வருதுன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திறக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை கையில் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க.
சரி திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் கையில் பாட்டில் இருக்கும், ரைட் கையால் அப்படியே திறந்து அப்படியே எட்டி பார்க்குறீங்களா, பார்த்தா அது மாதிரி கருகும்னு இருட்டாக இருக்குது. இருக்குன்னு கொஞ்சம் தூரம் போக போக அந்த ரூம் போய்கிட்டே இருக்கா. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் லைட்டு தெரியுது, அப்படியே லைட் அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்தா ஒரு ஆளை வந்து தலைகளாக கட்டி தொங்க விட்ருவோம். உங்களுக்கு ஷாக்கு பயங்கரமாக இருக்குது. அப்படியே அந்த ஆள் பார்க்க மாதிரி ஆனால் கொடூரமாக பல நாள் அடித்து டார்ச்சர் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருப்பாரோ. அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, பார்த்தா அந்த மிடில் ஏஜ் மேன் உங்களை காப்பாற்றிருப்பார்ல, அவர் போட்டு அடிக்கிறார். அந்த ஆளை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரா. நீங்கள் அப்படியே நின்று பார்த்து ஷாக்காக எப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஷாக் ஆகிட்டே இருக்கும்போது டக்குனு பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அப்போ கீழே கிடக்கிறதோ ஒரு பொருளை மிஸ்டேக் கூட அது சவுண்டை ஏற்படுத்தணுன்னே அப்படி மொத்த கேங் எல்லாம் சேர்ந்து அவங்களை தெரியும் பார்க்குறாங்களா. நீங்கள் அப்படியே அவரையே ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்டே இருக்கீங்க. அவருக்கு வந்து பதறிடுச்சு, ஐயோ நம்மளை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கட்டை மாதிரி இருக்குமோ அது தூக்கி போட்டு அப்படியே வேகமாக வருவாரா. அப்படியே வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அவர் வந்து நீங்கள் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கலம்மா, பயப்படல, எதுவுமே செய்யலை. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி ரியாக்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி அவர் பெருமையாக பார்த்துட்டே இருங்க. அவர் வந்து பயந்து இங்கே என்ன சின்ன இதுக்கு இங்கே வந்திருக்கு, உனக்கு எது வேணுமா, தண்ணி வேணுமா, பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் கொடூரமாக இருந்த மனுஷன் இப்போ உங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சாந்தமாக அப்படியே வந்து ரொம்ப பதவிட்டு வந்து பேசுகிறாரு. என்னாச்சு, இது வேணுமா, சொல்லுமா, ஏன் அப்படி பார்க்குறேன், நீ வா வெளியே வா அப்படின்னே அப்படியே நின்றுட்டே இருக்கீங்களா. உடனே அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து எதுவுமே சொல்லல. அப்படியே டக்குன்னு வந்து அவர் கையை பிடிச்சிருப்பார், கையை ரைட்டே எடுத்து விட்டு நீங்கள் வாட்டுக்கு வெளியே மறுபடியும் பாட்டில் எடுத்துக்கிட்டீங்க. அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கா. சரி இருந்தாலும் இவனை டக்குன்னு முடிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை மூட்டு போனதுக்கப்புறம் அவனை அடிச்சு அப்படியே டக்குன்னு அங்கேயே அவர் கொலை பண்ணிடுறாரு. அப்படியே டக்குன்னு ஷூட் பண்ணுற சவுண்ட்லாம் கேட்க நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. நீங்கள் வாட்டுக்கு அப்படியே பொறுமையாக நடந்து உங்கள் ரூமுக்கு போயிட்டே இருக்கீங்க. அவருக்கு வந்து ஐயோ பார்த்துருச்சு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதாக இருக்கும். நிச்சயம்னா நம்மளை பார்த்துருச்சு, நம்ம என்ன நினைக்குமோ அப்படி இப்படின்ட்டு கன்ஃபியூஸ்டாகி அவரும் அங்கேயே நின்றுட்டே இருக்காரு. சரி நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்கிட்டே நிற்கிறாரு. ஒரு ½ அங்கேயே உள்ளே போகலாமா வேணாமா, உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகிட்டு சரி நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதவை தட்டுறாரு. யாருமே வந்து திறக்கல. ஏன்னா உள்ளே நர்ஸ் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்களா. ஸோ கதவை தட்டிகிட்டு இருக்கும்போது அந்த நர்ஸு வந்து கதவை திறந்துட்டு பார்க்குறவங்க என்ன சார் வேணும் அப்படின்னோடனே, இல்லை அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னா, அந்த பொண்ணு இந்த தான் சார் இருக்குன்னொடனே, ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சானே, முடிஞ்சு சார் இதோட கழட்டிட வேண்டியதா அப்படின்னோடனே, ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்னோடனே, எதுக்கு சார் இது முக்கியமான விஷயம், ஆமாம் கொஞ்சம் முக்கியமான விஷயம், நீங்கள் வெளியே போங்க, ட்ரிப்ஸ் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க, இனி வேறு எதுவும் மெடிக்கல் எமர்ஜென்சி பண்ணணுமா அப்படின்னா, இல்லை சார் அவ்வளோதான் அப்படின்னே, அப்போ சரி வெளில போங்க அப்படின்னே அவங்க பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் வந்து வெளியே போயிட்டாங்க. அப்படியே வந்து அந்த பொண்ணு அப்படியே பார்க்குறாரா, அந்த பொண்ணு பார்க்குறது ஒரு எமோஷனில் மூஞ்சில் அப்படியே ஒரு மாதிரி வெறுமையாக அவர் பார்த்துட்டே இருக்கு. அவரும் பார்க்குறாரு என்ன அந்த பிள்ளை ரியாக்ஷன், ஏதாவது கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படி இல்லையா, ஏதாவது கேள்வி கேட்டால் கூட பரவாயில்லையே, இந்த பொண்ணு என்ன அப்படியே பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கால்கிட்ட வந்து அந்த பொண்ணோட கால்கிட்ட போய் இவர் உட்காடுறாரு. கட்டிலில் தான் உட்காந்துருக்காரு. எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கலாம். அப்பயே அமைதியாகவே இருக்கா. அவருக்கு வந்து கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அமைதியாகவே உட்காந்துருக்காரு. நீங்களும் ஒரு 5 நிமிஷம் பார்க்குறீங்க, ஒரு 10 நிமிஷம் பார்க்குறீங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து சரி நம்ம யாராவது கான்வர்சேஷனை கொண்டு வரணும், நம்மளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னே அப்படியே அவர் டக்குன்னு போய் பார்க்குறாரு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா அப்படின்னே, கேளுமா என்ன எதுவும் முக்கியமான விஷயமானே, நீங்கள் மாஃபியா தானே அப்படின்னே அவர் ஷாக் ஆகிட்டார். உனக்கு எப்படிமா தெரியும் இப்போ நான் அடிச்சிட்ருக்கிறது பார்த்து, இல்லைம்மா அது அப்படி கிடையாது, நான் மாஃபியா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்ட்டு அவர் ஏதாவது சொல்ல மலைப்பட்டு, இல்லை நான் வந்து முன்னாடி எனக்கு தெரியும் நீங்கள் மாஃபியா தானே அப்படியே பார்க்குறாரு. ரொம்ப ஷாக்காகி, இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு நாள் வந்து வேற ஒரு இடத்துக்கிட்ட பார்த்தேன். அந்த ரூம்ல வந்து சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ரூமில் நிறைய கன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். சரி நீங்கள் ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் பில்டிங்கை சுற்றி நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் உங்கள் இதில் வந்து ஒரு ஹைரோட் இருந்துச்சு, அது வழியாக பாடி கார்ட்ஸ் வந்து வெளியே போகிறது உள்ளே வரதே நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் மாஃபியா தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் பார்க்குறாரு.
என்ன இந்த புள்ள கேட்குது, நம்ம சொல்லாமல் வேணாம்னாலே, இல்லை உங்களுக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னாலே, ஆமாம் நான் மாஃபியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டோன்னே, அப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பயமா இல்லைன்னு, நான் வந்து பார்த்த வரைக்கும் என்கிட்ட நீங்கள் இன்னும் கொடூரமாக நடந்துக்கல. ஸோ எனக்கு பயமாக இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட வேலையை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேணால் நான் பயப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி தடவிக்கிட்டே இருக்காரா. ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னா, சொல்லுமா அப்படின்னா, இல்லை அது உங்களுக்கு நான் உண்மையாலே உங்கள் வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகலைன்னு தெரியும்ல அப்படின்னா, அப்படியே அவர் ஒரு மாதிரி அமைதியாகவே மூஞ்சி பார்த்துட்டே இருக்காரா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கத்தி கூத்து விழுந்திருக்கு அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சனால தானே என்னை காப்பாற்ற உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அவர் பார்த்துக்கிட்டே கேட்குறீங்களா. அவர் எதுவுமே சொல்லாமல் ஆமாம் அப்படின்ட்டு மட்டும் தலையை மட்டும் ஆட்டுறாரா. சரி ஓகே, எனக்கு வேறு எந்த கொஷின் இல்லை, நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னோடனே, வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னா, இல்லை நான் சும்மா என்னை பாவப்பட்டு தங்க வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில், நான் போய் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, நீங்கள் மாஃபியா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஸோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பயமா இல்லை? நான் பயமா, என் வாழ்க்கையை எல்லாத்தையுமே இழந்துட்டேன் சார், இனிமேல் பயப்படுற அளவுக்குலாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னோடனே, என் உயிர் போனால் கூட எனக்கு கவலை இல்லை அப்படின்னே அவர் பார்க்குறாரு. இங்கே பாருமா அப்படின்னோடனே, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சாரி அப்படின்னோடனே, எதுக்கு சார் நீங்கள் சாரி கேட்குறீங்க, நான் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டேனே, நீங்கள் இதில் எந்த வகையிலையும் நீங்கள் வந்து ஈடுபடல, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க, அந்த வில்லனே வந்து நெஞ்சில் மூச்சு திரிகிறான், நீங்கள் எதுக்கு சாரி கேட்கணுன்னே, இல்லை அவன் வந்து இப்படி ஒரு விஷயம் செய்ய போகிறான்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இப்படி வந்து உங்கள் கிராமத்தையே வந்து கண்ணா பின்னாமல் ஆக்க போகிறான், அது இருந்த இடமே தெரியாமல் அழைக்க போகிறான்னு தெரியும், அவன் அதை செய்கிறதுக்குள்ளே நான் தடுத்து நிறுத்தலான்னு பார்க்குறதுக்குள்ளேயும் அவன் மொத்தமாக அவங்க கிராமத்தையே அழிச்சு முடிச்சிட்டு என்னால் கரெக்டான நேரத்தில் காப்பாற்ற முடியல, என்னை மன்னிச்சிருமானோடனே அப்படியே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இதுக்கு மேலே அது என்ன சொல்கிறது, அப்படியே அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, இதில் என்ன சார் இருக்குது, நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்க, அவன் அழிச்சிட்டான், ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கான், அந்த கிராமத்துலேருந்து தப்பிச்ச ஒரே ஆள் நான் அழுதுகிட்டு இருக்கேன் சார், இவ்வளோ பெரிய கெட்ட விஷயத்த செஞ்சு அவன் சந்தோஷமாக இருக்கான், அவனை அழிக்கணும்னு நினச்சேன், நான் கடுகளவில் அவனை தப்பிக்க விட்டு இருந்தால் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு நானே அப்படியே மகிழ்ச்சியிருந்தேன். என்னால் என்னை மன்னிச்சிருமா, நான் நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தால் நான் அவன் உங்கள் கிராமத்தை காப்பாற்றிருந்துருக்கலாம் அப்படின்னு, விட்டுருங்க சார் அப்படின்னு. சரி சார், நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், உங்களை பேசி உங்களோட ரகசியத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன், மன்னிச்சிருமா, அதெல்லாம் இருக்கட்டும் விடுமான்னு. ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கானே சார், நான் அவனால் அழிஞ்ச குடும்பத்தில் நான் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கவா, அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது சார், அவனை கண்ட சொன்னமாக அவன் இருந்து இடமே தெரியாமல் அழிக்கணும் சார் அப்படின்னே, நீங்கள் எனக்காண்டி அதை மட்டும் பண்ணுவீங்களா அப்படின்னோடனே, முடியாதுமா, நான் வந்து இப்போ அந்த மாஃபியா விட்டு வெளியே வந்துட்டு முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டாக இருந்தேன், பட் இப்போ அந்த இதுலேருந்து நான் வெளியே வந்து மக்களுக்கு யார் கெட்டது செய்கிறாங்களோ அவங்க ஃபுல்லாக வந்து இது பண்ணிகிட்ருக்கேம்மா, அவன் ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கான் சார், அதான் சார் மக்களுக்கு எதிராக அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காங்களா, எனக்காண்டி இது பண்ண முடியுமா அப்படின்னு, முடியாதுமா, அவனை எதுக்குற அளவுக்கு இப்போ என்கிட்ட பவர் இல்லை அப்படின்னாலே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும் சார், நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்காண்டி பண்ணதே ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னாலே, நீங்கள் எதுவும் கில்ட்டாலாம் இருக்க வேணாம் சார், என்னை காப்பாற்றி கில்ட்டை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் தப்பிச்சிட்டேன்ல போதும் அப்படின்னோடனே, அது அப்படி இல்லைம்மா அப்படின்னோடனே, அப்படியே வந்து உட்காந்துட்டே இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு ரொம்ப அழுகு அப்படியே முட்டிக்கிட்டு வந்துடுச்சு, உட்காந்து அழுன்னு அழுதுகிட்டே இருக்கீங்களா, அவருக்கும் ஒரு மாதிரி பாவமாக இருக்குது, இருந்தாலும் அவரால் எந்த உதவியுமே செய்ய முடியாத நிலமையில இருக்கார்,
சின்ன சின்ன மாஃபியா அந்த மாதிரினா அவர் எதிர்த்து மக்களை வந்து கொஞ்சம் அவங்க பிரச்சனைலேருந்து காப்பாற்றிட்டுருவாங்க. ஆனால் இவன் வந்து ரொம்ப பெரிய இடத்துல இருக்கானா, இவர் பின்னாடி போனதுக்கப்புறம் இவர் அந்த மாஃபியா ஒன்றில் அப்படின்ற பிளேஸ்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் இவன் தான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கானா. ஸோ இவரால் இப்போ எதுவுமே செய்ய முடியாது, அவரே நினச்சாலும் எதுவுமே பண்ண முடியாதா. ஸோ அதனால் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே அவரை பார்த்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சார் அப்படின்னோடனே என்னம்மா அப்படின்னோடனே எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னோடனே அவனை வந்து கொல்ல சொல்கிறத தவிர வேறு என்ன பண்ணோடனே அது கிடையாது சார் அப்படின்னே சரி சொல்லுமான்னொடனே அவனை நீங்கள் தானே கொல்லுங்க, நான் கொல்றேன் சார் அவனோடனே என்னம்மா சொல்கிற அப்படின்னே அவனை உங்களால் தானே கொல்ல முடியாது, இப்போ அவன் மூஞ்சில் மார்க் போட்டு வர தெரிஞ்சு எனக்கு அவனை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சார் அப்படின்னே அது நடக்கிற காரியம் இல்லை, அவனை எப்படி அடித்தான்னு நீ பார்த்தல அப்படின்னே உங்களுக்கு எப்படி சார் தெரியும், அவன் உடம்புல இருக்க காயமே சொல்லாம வைன்ட்டு அவன் உன்னை எந்த அளவுக்கு அடிச்சிருக்கான்னு தேவையில்லாத வேலையை பார்க்காத உன் உயிரை வந்து காப்பாற்றிருக்கேன், கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன், நீ தேவையில்லாமல் அதில் விளையாடாதன்னு என் உயிர் மேலே எனக்கு அக்கறைப்பட தெரியும் சார். கண்டமேனிக்கு எங்கள் ஊர் மக்களை கொண்டிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்க, எல்லாருமே கொண்டுட்டேன், எனக்குன்னு இப்போ யார் இருக்காங்க, என் உயிர் மேலே எனக்கு கவலை இல்லை, அவனை கொண்டு நான் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, உங்களுக்கு எனக்கு உதவ முடியுமா முடியாத சொல்லுங்கள், நான் வந்து எனக்கு அவன் மூஞ்சில் கோடு போட தெரிஞ்சு எனக்கு அவனை கொல்றது எப்படின்னு தெரியும், நான் செத்தாலும் அவன் சாவடிச்சிடுவேன் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அவருக்குமே அவன் பண்ண தப்பு தான் தெரியும். ஏன்னா மாஃபியாவில் இருக்கிற இவர் வந்து ஒரு மாதிரி நிறைய குட் டைப்ஸ் எல்லாம் வச்சு மக்களுக்கு கெட்டது செய்யாமல் தான் இவர் நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரா. அந்த டைமில் அவர் மாஃபியாவில் இருந்தபோது இவரால் ஒரு உயிர் போயிருக்கும் அப்படின்ட்டு தான் அந்த மாஃபியாவை விட்டு அவர் வந்திருப்பார். ஸோ அவருக்கு உங்களோட நியாயம் புரிஞ்சனால கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு சரி என்னால் முடிஞ்சது நான் என்ன பண்ண முடியுமோ நான் அவனுக்கு பண்ணுறேன், ஆனால் நீ வந்து நல்லா யோசிச்சுக்கோ, ஒரு தடவை நீ இதுக்குள்ளே காலை வச்சுன்னா திரும்ப வெளியே போக முடியாது, இந்த மாஃபியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி தான், ஒரு தடவை நீ உள்ளே காலை வச்சிட்டேன்னா திரும்ப வெளியே போக வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு அந்த அளவுக்குலாம் பயம் இல்லை, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், நான் இப்போ எதுக்கும் துணிஞ்சிட்டேன் அப்படின்னே நல்லா புரிஞ்சிருக்கும். நல்லா கடைசியாக யோசிச்சுக்கோ, உனக்கு அந்த ஒரு நாள் நைட்டு வேணால் தரேன், காலையில் எழுந்திரிச்சு உன் பதில சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ படு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பெட்டில் படுக்க வச்சு பொத்தி விட்டு அவர் போவாரா. அப்படியே கடைசியாக அவங்கள இந்த கதவை மூட போகிறப்ப அப்படியே பார்த்துட்டு யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போனோடனே நீங்களும் அப்படியே கண்ணை மூட்டு தூங்குறீங்க. அப்படி கனவுல ஃபுல்லாக அவங்க அம்மா அப்பாவோட நீங்கள் சந்தோஷமாக இருந்தது. அதாவது 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க அம்மா அப்பாவோட தான் இருந்திருப்பீங்க, 6th தான் போய் ஹாஸ்டல் சேர்ந்துருப்பீங்க. ஸோ அந்த சந்தோஷமாக இருந்த எல்லா நாட்கள்லையும் இப்படி நினச்சி பார்த்துட்டு தூங்கிட்டு அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, அப்படியே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்ச உடனே காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவரை போய் பார்க்குறீங்க. அவர் ஹாலில் உட்காந்துருக்காரு. அப்போ வந்துட்டு ஓகே நான் வந்து நீங்கள் யோசிக்க எனக்கு டைம் கொடுத்தீங்க, நான் யோசிச்சுட்டு நான் கண்டிப்பாக அவனோட சாவி என் கையில் தான் அப்படின்னோடனே இருந்து பின்வாங்க மாட்டேன்ல அப்படின்னோடனே மாட்டேன், கண்டிப்பாக மாட்டேன் அப்படின்னோடனே சரி உனக்கு ட்ரைனிங் நான் கொடுக்குறேன், ஆனால் நீ வந்து ட்ரைனிங் எந்த குறையும் சொல்லக்கூடாது, என்னால் முடியலன்ட்டு பாதிலே கிவ் அப் ஆகி போகக்கூடாது, நீ கிவ் அப் ஆயிட மாட்டேன்னே கண்டிப்பாக மாட்டேன்னே சரி ஓகே 1 வீக் கழிச்சு நான் உனக்கு ட்ரைனிங் தரேன், நீ இப்போ வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அந்த ரெக்கவரி டைம் முடிஞ்சோடனே நீ வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 1 வீக் போதும். நல்லா 1 வீக் கழித்து வந்து இப்படி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர் சொல்கிறாரு ஒரு இடத்துக்கு பாக்ஸிங் ட்ரிங் மாதிரி இருக்குது, அங்கே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே கூப்பிட்டு போயிட்டு நான் பேசிக்கான ட்ரைனிங் தான், செல்ஃப் டிஃபென்ஸு அந்த மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுப்பேன், நீ தான் வந்து டக்குன்னு முடிச்சுக்கணும், உனக்கு டைம் இல்லை அப்படின்னாலே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெய்லி காலையில் வந்து 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுறது நைட் 10 o'clock வரைக்கும் பயங்கரமாக செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு எப்படி சண்டை போடுறது, எப்படி வந்து கன் ஹேண்டில் பண்ணுறது, என்ன அது இது நொசுக்குன்னு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறாரு. அப்படியே தான் ஒரு 6 month போகுது. 6 month அப்போ வந்து நீங்கள் ஒரு ஆவரேஜாக, அதாவது இந்த கன்னை எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது அந்த பேசிக் எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க. ஃபைட்டிங்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒன் டே நீங்கள் வந்து பாக்ஸிங் வந்து நீங்களாக வந்து பஞ்சிங் பேகை போட்டு குத்திக்கிட்டு இருக்கும்போது
அவர் வருவார். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இப்படி வந்து நான் உனக்கு மாஃபியா ட்ரைனிங் அகாடமியில் வந்து நான் உனக்கு சீட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னோடனே நீங்கள் அவர் ஷாக் ஆகி பார்க்குறீங்க. ஏன்னா ஏதாவது மாஃபியா பேக்ரவுண்ட் இருந்தால் தான் அங்கே சீட்டு கிடைக்கும். சும்மா நார்மலாக இருக்கவங்களுக்குலாம் வந்து சீட்டு கிடைக்காதா? ஸோ வந்து அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸாக அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி நீங்கள் சீட்டு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை விட்டு கேட்டுருவீங்களா? உடனே அவர் சொல்கிறாரு, அது வந்து நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னே. என்னது அப்படின்னே, நீ வந்து என்னோடய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சீட்டு வாங்கியிருக்கேன்னே. நீங்கள் ஷாக் ஆகி பார்க்குறீங்க. என்ன, நான் உங்கள் பொண்ணு அப்படின்னே? ஆமாம், நான் வந்து உன்கிட்ட கேட்காம இதை எடுத்த முடியுது தான். ஆக்சுவலாக நீ வந்து இந்த 6 மாதம் நான் உன்னை நல்லா பார்த்தேன். டக்குன்னு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டியா? ஸோ இங்கே இருந்தால் உனக்கு ஃபுல்லாக எதுவுமே ட்ரைனிங் அந்த நாலேஜ் வந்து கிடைக்காது. நீ அங்கே போய் ட்ரைனிங் எடுத்தால் தான் வந்து நீ வந்து ஒரு ஸ்கில் வந்து உனக்கு நல்லாவே கிடைக்கும். அதனால தான் வந்து நான் உன்னை கேட்காம வந்து இந்த ஒரு முடிவு எடுத்தேன். நீ என்னோட பொண்ணுன்னா கண்டிப்பாக உனக்கு அங்கே சீட்டு கிடைக்கும். அதனால தான் உனக்கு ஓகேவா, நீ என்னோட பொண்ணாக இருக்க அப்படின்னே. நீங்கள் வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா நீ டக்குன்னு அதை கிராப் பண்ணி நீ அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லுவாரா. அதை வச்சு தான் வந்து இப்படி சின்ன வயசுலேயே கேட்டிருப்பாங்க. இப்படி வந்து நீ ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறியா அப்படின்னு கேட்டப்போ ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு உங்கள் அப்பா சொன்ன அட்வைஸையும் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து உங்கள் பொண்ணாகவே இருக்கேன், நீங்கள் என்ன அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே ஓகே நீ இதில் ஒரு சைன் மட்டும் போடணுன்னே அந்த இப்படி ஒய்என் பார்க் வில்லியமோட பொண்ணாக வந்து அவர் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடாப்ஷன் பேப்பரில் இருக்குது. ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு சைன் போடுறீங்க. அதை வந்து அதில் வந்து அந்த மாஃபியாவோட அகாடமி ட்ரைனிங் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு வந்து அட்டாச் பண்ணி எல்லாத்துலேயும் சைன் போட்டு அப்படியே அமுச்சு விட்றீங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்து உங்களுக்கு அங்கேருந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவலோட ஷீட் வருது. நீங்கள் வந்து இப்படி வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எதுவுமே பெருசாக ரியாக்ஷனுக்கு காமிச்சிக்கல. ஏன்னா வந்து அந்த 6 மாதம் ட்ரைனிங் பேஸ்லேயே வந்து ஏற்கனவே நீங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் விட்டீங்க. இப்போ வந்து அந்த ட்ரைனிங் எடுக்க உங்களுக்குள்ளே வந்து அந்த வலி, வேதனை, வெறி, அவனை கொல்லணுன்ற அந்த கோவம் தான் இருக்கா. நீங்கள் வந்து எதுவுமே எமோஷனை காமிச்சிக்காம ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் பார்க்குறாரு. சரி ஓகே ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதுவும் இல்லாமல் சரி அப்படியே வந்து இருக்கார். அப்படியே ஒரு 1 வீக் கழித்து கிளம்புற டைம் வருது. அது வரைக்குமே நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் இருக்கீங்களா? லாஸ்ட்டாக வந்து இப்படி நான் கிளம்புற டேட் வந்தோடனே நீங்கள் அப்படியே காரில் ஏற போகிறீங்க. அப்போ வந்து அவர் ஒரு நிமிஷம் ஏன் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி டக்குன்னு ஹட் பண்ணிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா, இந்த ப்ளேஸில் வந்து உனக்கு நான் எப்பயுமே என்ன ஆனாலும் நான் என்னோடய சப்போர்ட் உனக்கு தான் அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே அவர் பார்க்குறீங்க. தேங்க்யூ, நான் எப்பயுமே எனக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா அப்பான்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிருப்பார். என்ன தான் இருந்தாலும் இந்த கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் வந்து உங்களை ஒரு பொண்ணாக தான் வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாரா. பட் நீங்கள் வந்து அந்த இதில் இருக்கிறனால அது எதுவுமே வந்து அப்பான்னு அவர் ட்ரீட் பண்ணுற விதமே உங்களுக்கு பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து டக்குன்னு அடாப்ட் ஆகிக்கிறது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. சரி போயிட்டு அப்படின்னு சொன்னோடனே அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அமுச்சு விட்றாரு. அப்படியே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே அங்கே போகிறீங்க. அது வந்து ஒரு 1 டே ஆகுது அந்த அகாடமிக்கு போக வந்து ட்ராவல் டைம் ஒன் டே ஆகுது. நீங்கள் 1 டே ஆனோடனே உள்ளே போகிறீங்க. அந்த உள்ள அகாடமிக்குள்ளே இறங்கினோடனே உங்களை பார்த்து மொத்த அகாடமி ஷாக் ஆகி பார்க்குது. ஏன்னா நீங்கள் தான் வந்து ஒரே பொண்ணு. இந்த அகாடமிக்கே வந்து நிறைய பேர் ட்ரைனிங்கில் இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து மாஃபியாவோட டீமில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்களே அவங்கெல்லாம் வந்து அந்த அவங்க அந்த டீம் பேரில் தான் வந்து சில பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. மாஃபியா பேக்ரவுண்டே இல்லாதவங்க, அதாவது மாஃபியாவுக்கு பையன் பொண்ணாக இல்லாதவங்க மாஃபியா அந்த டீம் பேரோடு தான் வந்து ஜாயின் பண்ண வந்திருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணு உள்ளே வந்து எல்லாம் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. சில பேர் வந்து ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க, சில பேர் வந்து தப்பான எண்ணத்தில் அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வாட்டுக்கு உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு உங்கள் டிரைவர் வந்து லக்கேஜை கொடுத்துருப்பார். அவர்கிட்ட வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கீங்க. சில பேர்லாம் வந்து ஒரு மாதிரி காது படவே பேசுகிறாங்க, இந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் விறுவிறுன்ட்டு இப்படி அந்த ஹெட் இருப்பாங்களே அந்த அகாடமியோட ஹெட்டுக்கிட்ட போயிட்டு இப்படி நான் வந்து இவரோட வில்லியமோட பொண்ணு
பொண்ணு அப்படின்னோடனே பார்க்குறேன் வில்லியம்க்கு திடீர்னு என்ன பொண்ணு முளைச்சிருக்கோன்னே அவருக்கு எப்படியோ முளைச்சிட்டு போட்டோம், உங்களுக்கு தேவையா, எனக்கு அகாடமிக்கு வந்து சீட்டுக்கு அப்ரூவல் பண்ணிக்கிங்க, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி திமிரா பேசுறீங்களா, பார்க்குறேன் என்னடா வந்து திமிர, நீ ஒரு பொண்ணுன்ற லிமிட்டில் இருந்தே அந்த ஈர வெங்காயம் எனக்கு தெரியும், ஒரு வேலையை பார்த்துட்டு எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து மறுபடியும் நக்கலாகவே பேசுகிறீங்களா. இங்கே எப்படி நீ சர்வைவ் ஆகுறேன்னு பார்க்குறீங்க, உன்னோட கொத்து முடி என் கையில் இருக்கணும்னே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சவால் விட்டு முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. பார்த்தா உங்களுக்குன்னு தனியாக ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க. பட் கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்ட்டு தனியாக ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வந்து இப்போ தான் வந்து அகாடமிக் வந்திருக்கா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லாதனால வந்து நீங்கள் ஏதோ சரி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. டெய்லி என்ன அவங்களோட ஒர்க் ரொட்டீன் அப்படின்னா, டெய்லி காலைல பசங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு போய் டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு ரூமுக்கு வந்து ஒரு 6 மணிக்கெலாம் வந்து ரெடி ஆகிடுவீங்க. கிளாஸ் வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் 6 மணிக்கெலாம் ரெடியாகி வந்து உட்காந்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இப்படியே தான் டேஸ் போகும். ஃபஸ்ட்டு டேலாம் வந்து ஒரு மாதிரி சீட்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னுவாங்க, அப்படி இப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டேவே ஒரு மாதிரி கடுப்பாக தான் போகும். இருந்தாலும் அப்படியே வந்து டேஸ் நம்ம பல்ல கடிச்சு இருந்தாங்க நம்மளோட கோலை அடையணும்னா இந்த மாதிரி சில தடைகள்லாம் நம்ம பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப உங்கள் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் இருப்பீங்க. ஒரு 1 வீக் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அந்த டெய்லி காலைல வெள்ளம் எந்திரிச்சு குளிக்கிறது அப்படி இப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்கூலுக்குலாம் போகல, இங்கே தான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 1 வீக் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடுமா. இப்படியே ஒரு 1 மந்த் போதும். 1 மந்த் எப்படியோ சர்வைவ் ஆகிட்டீங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நைட்டு எல்லாருக்கும் தனித்தனியாக தான் ரூம் அலாட் பண்ணியிருப்பாங்க. அவங்க உங்களோட அந்த பிளாட்டுக்கிட்ட வந்து ஒரு மாதிரி உங்கள் டாம் கிட்ட ஒரு மாதிரி வித்தியாசமாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ யாரும் நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகி நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு ரூம்குள்ளே போகலாம் அப்படின்றப்போ வந்து டக்குன்னு பார்த்தா அவங்க ரூம்குள்ளே வந்து 4-5 பேர் வந்து ஒளிஞ்சிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டீங்க. என்னடா என் ரூம்குள்ளே எப்படி வந்தாங்க, என்ன லாக் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் உடச்சிட்டு எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிருக்கீங்களா. ஷாக் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து அவனுங்க வந்து உங்களை வந்து ரொம்ப அட்டாக் பண்ண வரானுங்க. அதாவது சண்டை போட வர்றதுக்கும் தப்பாக நடந்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுமா. அவனுங்க வந்து உங்களை ஹராஸ் பண்ணவே தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பயங்கரமாக சண்டை போடுறீங்க, அந்த டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் முடியலையா. ஒரு லெவலுக்கு மேலே உங்களை ரொம்ப ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நீங்கள் இது பண்ணாமல் அப்படியே தடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அடிக்கலாம் எதுவும் செய்யலை, அடிக்கவும் விட மாட்டேங்கிறேன், கை காலெலாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டக்குன்னு வந்து நீங்கள் ஒரு கோவத்தில், அதாவது நீங்கள் அவங்க கிவ் அப் ஆயிடலான்ற டைமில் உங்களோட கோல் ஞாபகம் வந்து டக்குன்னு தள்ளி விட்டு அப்படியே இருக்கும்போது அவங்க சட்டையில் ஆல்மோஸ்ட் கிழிச்சிட்டானுங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களை பிடிச்சி அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே தள்ளி விட்டு அப்படியே நிற்க ட்ரை பண்ணுறீங்க. பட் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அவங்க 5 பேர் நீங்கள் ஒரு ஆள் அப்படின்னும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு கிளாஸ் ஃப்ரேம் மாதிரி இருக்குது. அதை உடச்சி அப்படியே அதில் இருக்க கிளாஸ் பீஸ் எடுத்து பக்கத்தில் வராது, நான் குத்திடுவேன் அப்படின்னு அவன் நக்கலாக சரி குத்துறியா, குத்து 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 அப்படின்னும் போது எடுத்து கழுத்தில் ஒரே வெட்டிட்டீங்கன்னா அவன் கழுத்துலேருந்து அப்படியே ரத்தம் பீச்சிக்கிட்டு வெளியே வருது. அப்படியே வந்து பக்கத்தில் கூட ஷாக் ஆகிட்டு, என்னடி பண்ணுற அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் கெட்ட பார்த்தா திட்ட வராங்களா. நான் தான் சொன்னேன்ல முடிச்சு விட்ருவேன் அப்படின்ட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் அந்த கண்ணாடி பிளேஸ் தான் இருக்கோ அதை வச்சு அப்படியே வெட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு பக்கத்தில் வரவனும் அப்படியே கையில் காலில் எல்லாம் வெட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்களா. அப்படியே அவங்களால உங்களை பிடிக்கவே முடியல. நீங்கள் குனிஞ்சு நிமிந்து அப்படி இப்படின்னு பயங்கரமாக சண்டை போடுறீங்க. பக்கத்தில் ஒருத்தன் வந்த போனால் அவனை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுவீங்களா. உங்கள் ரூமில் ஒரு டேபிள் இருக்கும், அதோட ஷார்ப் எட்ஜ் வந்து மண்டையில் போட்டு அவனும் மயங்கி விழுகிறான். இவங்களாம் ஷாக் ஆகி பார்க்குறேன், நீங்கள் என்ன பண்ணுற இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அப்படியே பக்கத்தில் கிடக்கிற பொருளை வச்சு மண்டையை உடைக்கிறது, அந்த கிளாஸ் பீஸ், இந்த டேபிள் எட்ஜ், இது 3 வச்சு இந்த 3 பொருளை வச்சு வந்து அவங்க 5 பேரையுமே டேக்கிள் பண்ணிட்டு டக்குன்னு கத்தியை வச்சு கிழிச்சு விட்டு அப்படியே பயங்கரமாக சண்டை போட்டு எப்படியோ ஒரு ½ அன் ஹவர் அவங்க கூட போராடி அப்படியே ரத்த கிளறியா இருக்கு. அவங்க ரத்தம் ஃபுல்லாக அவங்க மேலே தெரிச்சிருக்கு. ஏன்னா கிளாஸை வச்சு வெட்ட ரத்தம் மேலே தெரிக்கும்ல. அப்படி ரத்தம்லாம் பயங்கரமாக தெரிச்சு அப்படியே இருக்கீங்களா. இந்த சவுண்டெல்லாம் கேட்டு பக்கத்தில் ரூம்ஸில்
சில பாய்ஸ்லாம் இருப்பாங்களே, அவனுங்களாம் வந்து பார்த்துட்டானுங்க. அவனுங்க வந்து அவங்களுக்கு என்னென்னா ஏதோ உள்ள சண்டை நடக்குது, அந்த பொண்ணை வந்து ஏதோ பண்ண போகிறானுங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் எவனுமே வெளியே வரல. அது ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்குது. அதாவது எப்படி ஒரு பொண்ணு கூட நம்ம ட்ரைனிங் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஈகோ கிளாஸில் எவனுமே உள்ளேயே போகாமல் இருப்பாங்களே. இந்த தகவல் பிரின்சிபலுக்கும் போயிருக்கும். அந்த ஆள் தான் வந்து இப்படி செட் பண்ணி உள்ளே போகடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்த டேவே ஒரு மாதிரி ஒரு டெவலப்டாக பேசணுன்னே அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருக்குமா, ஏதாவது பண்ணி அந்த பொம்பளை பிள்ளைய முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அமுச்சு விட்ருப்பாரு. இப்படி வந்து சண்டை நடந்தோடனே சரி அப்போ முடிச்சிட்டானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க, அப்படியே ரத்த கலரி அப்படியே மூஞ்செல்லாம் ரத்தமாக இருக்குது. உங்களுக்குமே சரியான அடி போட்டிருக்குமா, கை காலில் ரத்தமாக இருக்குது. உங்கள் ரத்தம் கை கால் ஃபுல்லாக இருக்குது, மூஞ்சி ஃபுல்லாக அவனுங்க ரத்தம் இருக்குது. அப்படியே வெளியே வரீங்க, சட்டை பாதி கிழிஞ்சு தொங்குது. அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு நான் தான் சொன்னேன்ல, என்கிட்ட பிரச்சனையை வச்சுக்காத, பிரச்சனை வச்சு மொத்தமாக முடிச்சு விட்ருவேன் அப்படின்னு அப்படின்ட்டு அந்த பிரின்சிபல் அப்படியே முறைச்சி பார்த்து பேசுகிறீங்களா, அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி பயம் அள்ளு விட்டுருச்சு. அப்படியே பக்கத்தில் போயிட்டு இருந்தா பாரு, நான் சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், பேசுனா மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடுவேன். தேவையில்லாமல் என் வழியில் வராத, அவனுங்களுக்கு ஏற்பட்டதை விட உனக்கு பல மடங்கு கொடூரமாகவும் சாவ கொடுப்பேன் சொல்லிட்டு இதெல்லாம் என் வேலை தான் எனக்கு தெரியும். இன்னும் ஒரு தடவை என் வழியில் வந்தேன்னு வச்சுக்கோயேன், என்ன ஆம்பளைன்ற திமிரில் தானே ஆடுறா, அதை மொத்தமாக அழிச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கொடூரமாக மிரட்டினோடனே அந்த பசங்க சுற்றி இருக்க பசங்களுமே கேட்டிருப்பானுங்க. ஆத்தி என்ன பேசணும், அந்த பசங்களை போய் அந்த ரூமில் போய் எல்லோரும் பார்த்தா அவனுங்க ஒரு மாதிரி கருணை கொடூரமாக இருக்கானுங்க. அதுக்கப்புறமும் நிறைய அறுப்பு உடம்புல ஃபுல்லாக கத்தியை வச்சு கிளியும் கிழிச்சு விட்ருப்பீங்களா, அவனுங்க அப்படியே ரத்த கலரியாக கிடக்கானே, நீங்கள் அதை விட ரத்த கலரியாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து வயிற்றில் ஒரு குத்தை போட்டிருப்பாங்களா, அப்படியே வந்து டக்குன்னு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணு அப்படி காமிச்சோன்னே அந்த பசங்களாம் ஒரு மாதிரி தள்ளிக்கிறாங்க. ஏன்னா இது சைக்கோத்தனமால இது ரொம்ப கொடூரமாக நடந்துக்குதுல்ல இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளிட்டான்னு நீங்கள் போய் அங்கே உள்ளே கிளினிக் சின்ன கிளினிக் மாதிரி இருக்குமா, அங்கே போயிட்டு நீங்களே உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அங்கே இருக்க டாக்டர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, இதெல்லாம் பொண்ணா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. என்ன இதெல்லாம் ஒரு பொண்ணான்னு பார்க்குறியா அப்படின்னோடனே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அந்த பிரின்சிபலை நீங்கள் மிரட்டி விட்டோடனே வந்து அவர் என்னன்னா உங்கள் அப்பா, அதாவது வில்லியம், அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி இப்படி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு நான் வரணுன்னே, அதாவது உங்கள் அடாப்டட் டாட்டர் இங்கே சில பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்னோடனே அவருக்கு வந்து பயமாயிடுச்சு. ஐயோ எதுவும் பண்ணி விட்டானுங்களா, ஏன்னா ஃபுல்லாக அங்கேயும் அவருக்கு தெரியும் பசங்க தான் அப்படின்ட்டு. உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த எடுத்த ட்ரைனிங்கை பார்த்து சரி நம்ம அமுச்சு விடலாம் அப்படின்ற தைரியத்தில் தான் அமுச்சுட்ருப்பாரு. இப்போ வந்து கால் பண்ணோன்னே உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதறிக்கிட்டு வருவார். அவருக்குமே ஒன் டே ஆகுமா, அவர் ஒன் டே ட்ராவல் முடிச்சுட்டு இப்படி வரும்போது வந்து அன்னைக்கு ஃபுல் டேவும் நீங்கள் ரூமில் தான் இருந்திருப்பீங்க. இவர் வந்தோடனே இப்படி வந்து உங்கள் ரூமில் வந்து இப்படி கால் வருது உங்கள் ரூமுக்கு, இப்படி வந்து உங்களை வந்து பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு வரணுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி கூப்பிட்டு விட்ருப்பானுங்க அப்படியா வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விறுவிறுன்ற பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. உங்களுக்கு வந்து வயிற்றில் கட்டு போட்டிருக்கு, கையில் 2-3 கீச்சல் இருக்குமோ அதனால் கையிலையும் கட்டு போட்டிருப்பீங்க. அவர் வந்து பார்த்துட்டு பதறிட்டார். ஐயோ என்னாச்சுன்னொடனே அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னே அவர் பார்க்குறாருன்னு அப்பா சொல்லிடணும். சரி இந்த ஆள் இருக்கான்ட்டு சொல்லுது போல் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னொடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சின்ன பிரச்சனை, அதில் சின்னதாக கொஞ்சம் கீறிடுச்சு அப்படின்னோடனே, சின்னதாக கீறிடுச்சு உனக்கு சின்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் பார்த்தோன்னே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அது சின்ன பிரச்சனையாக தான் இருக்க வேண்டியது, நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா சின்ன பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி சொன்னீங்க, எனக்கு பொட்டச்சி இவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்க. என்ன சொல்லவா அப்படின்னோடனே அப்படி பார்க்குறாரு உங்கள் அப்பா. என்ன சொல்லவா அப்படின்னு சொன்னோடனே, பாருங்கப்பா நான் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு இந்த பிரச்சனையாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னே. சார் உங்கள் பொண்ணு சொல்கிறது நம்பாதீங்கன்னே அப்படியே பார்க்குறீங்க. எங்கள் அப்பா நான் சொல்கிறது நம்ப மாட்டார் அப்படின்னு சொன்னோடனே, என்ன உங்கள் சொந்த அப்பா மாதிரி உரிமை கொண்டாடுறேன்னு நீ மூடியா அப்படின்னு சொல்லிட்டு நீ பாரு எனக்குலாம் மரியாதை கொடுக்காம பேசுவேன். அந்த ஆள் தான்ப்பா ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னோடனே என்னாச்சுன்னொடனே, நான் ஃபஸ்ட்டு டேலேருந்தே எனக்கு இந்த பிரச்சனை தான் போச்சு, நிறையா பசங்க என்கிட்ட தப்பாக தான் பேசினானுங்க அப்படின்னோடனே அவர் வில்லியம் முறைச்சி பார்க்குறாரு. அப்படியே பிரின்சிபல் ஒரு மாதிரி கல் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா வில்லியம் பற்றி எல்லாருக்குமே தெரியும்.
என்னதான் வில்லியம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிருந்தாலும், அவர் வந்து அவரோட பீக் பீரியட்ல அவர் எப்படி கொடூரமா இருந்தாரு, என்ன ஏது அப்படின்றது தெரியும். அவர சுத்தி இருக்கிறவங்களும் அவர் எந்த அளவுக்கு பாதுகாப்பாரு அப்படின்றது தெரியுமா? ஸோ வந்து இப்ப அவர் பொண்ணா இருக்கிற பொண்ணையே இப்ப நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு மாரி பிரின்சிபல் வந்து ஒரு மாரி பயத்திலே பார்க்குறாரு. வில்லியம் முறைச்சு பார்த்தோன்னே, "இங்க பாருங்கப்பா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டேவே சொன்னேன். கேளுங்க. முதல்ல அந்த ஆள் முறைக்கிறத விடுங்க. நான் சொல்றத கேளுங்க. நான் ஃபஸ்ட்டு டேவே சொன்னேன். அந்த ஆள்கிட்ட இங்கே வந்து நிறைய பசங்க என்கிட்ட கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னோடனே ஆனால் வந்து இவர் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. பசங்க தான் அப்படி தான் இருப்பாங்க. நீ பொம்பளை பிள்ளை பொட்டச்சி, நீ வந்து புதுசாக ஜாயின் பண்ணனா அவனுங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆம்பளை பையனுங்க அப்படி தான் பண்ணுவானுங்க. நீ வேற பொறுத்துக்கோ. அவனுங்க ஏதாவது பண்ணானுங்கன்னா அப்புறமே பார்த்துக்கலாம். அதனால் அந்த அளவுக்கு என்ன எக்ஸ்ட்ரீமாக பண்ணிட்டு போனாங்க. நீ ஏதாவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னா அவனுக்கு நாங்களே இங்கே அபார்ஷன் பண்ணிவிட்ருவோம். இங்கே கிளினிக்கெலாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஆள் தான் சொன்னான். நானும் வந்து இவெல்லாம் இந்த பிரின்சிபல்லாம் ஒரு இதுக்கு தகுதி இல்லாதவனெல்லாம் பிரின்சிபலாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கண்டுக்கல. ஆனால் ஒரு நாள் நைட்டு வந்து அந்த பசங்க என்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தானுங்க, ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணானுங்க. நான் வந்து அவங்க 5 பேரையும் கொன்னுட்டேன். அதனால வந்து இப்போ வந்து நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு இந்த ஆள் விட்றாங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட எல்லாருமே இப்படி கமெண்ட் பாஸ் பண்ணாங்க. எல்லாத்தையுமே நான் இந்த ஆள்கிட்ட சொன்னேன். இந்த ஆள் இந்த ஆக்ஷன் எடுக்கல, இந்த ஆள் கரெக்டாக நான் வந்து என்னை காப்பாற்றிக்கிற பண்ண விஷயம் வந்து தப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே வந்து வில்லியம் வந்து மாதிரி கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டார். அப்படி கண்ணெல்லாம் செவந்து போயிட்டு, என்ன மிஸ்டர் மார்ட்டின் அப்படின்னோடனே என் பொண்ணு சொல்கிறது உண்மையானே இல்லை சார், உங்கள் பொண்ணு போய் சொல்லணுன்னு என் பொண்ணு போய் சொல்கிறதுன்னு அவசியமே கிடையாது. அவள் எப்பவுமே உண்மையாக சொல்லணும்னு. என்ன சார் பொண்ணுன்றீங்க? அவள் என் பொண்ணு தான். என்ன உங்களுக்கு என்ன பொழுது பொண்ணு மாதிரி நீ ஓவராக பேசுகிறேன்னு தெரியுதா மார்ட்டின்? அவள் என் பொண்ணு தான். அவள் அடாப்டடாக இருந்தாலும் என்னோடய பயாலஜிக்கலாக இருந்தாலும் அவள் என் பொண்ணு தான். மனசில் வச்சுக்கோ. இனிமேல் ஒரு சொட்டு ரத்தம் உடம்புலேருந்து போச்சோ இல்லை ஒரு சின்ன கீரல் விழுந்தாலும் குடும்பம் அந்த இடத்துல தானே வாழ்ந்துட்டுருக்கு, இன்னும் அந்த ஊரில் தானே இருக்காங்க, ஊர் தெரியாமல் அழிச்சிருவேன். உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா, மூஞ்சி எப்படி மாறுது உன் குடும்பம் இதாயிரும்னு சொன்னோடனே மனசில் வச்சுக்க மாட்டேன். அவள் என் பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வச்சுன்னா அந்த மொத்த அகாடமியை கொளுத்தி விடுற அளவுக்கு எனக்கு பவர் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் அந்த பழைய வில்லியம் உள்ளே இருந்துட்டு தான் இருக்கேன். அவன் சும்மா ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டானேன்னு உள்ளே போயிட்டான், அவ்வளோதான். அவனை மட்டும் வெளியே விட்டு நீங்களாம் உரு தெரியாமல் அழிஞ்சிருவீங்க, மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் மிரட்டுறாரு. நீங்களே பார்க்குறீங்க. அப்பா இனிமேல் ஏதாவது நான் சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னே, இனிமேல் என்கிட்டே சொல்லி இந்த புறம்போக்கிட்டலாம் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. இனிமேல் ஏதாவது நடந்தால் என்கிட்ட சொல்லி இந்த அகாடமியை மொத்தமாக கொளுத்தி விட்டு சில சம்மந்தப்பட்ட குடும்பத்தையும் சேர்த்து மொத்தமாக கொளுத்தி விட்டுறேன். என் பொண்ணுக்கு ஒன்றுனா நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா அப்படின்ட்டு அந்த மார்ட்டினை முறைச்சி பார்த்துக்கிட்டே சொல்கிறாரா. மார்ட்டினுக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா, வில்லியன் மொத்தமாக வந்து பிளான் போட்டான். என்ன நம்ம ஏதோ நினச்சோம், சரி சும்மா அவனோட ஏதோ சைட் சிக்கு அப்படி இப்படின்னு நினச்சி நம்ம இது பண்ணால் இவன் உண்மையாலே பொண்ணுன்ட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் அப்படியே ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு போய் பார்த்துட்டே இருக்கா. அப்படியே வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அப்பா வாங்க போகலாம் அப்படின்னோடனே இந்த பாரு கடைசியாக வார்னிங் தரேன், என் பொண்ணு வில்லியமோட பொண்ணு, மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவளை தொட்டேன்னு வச்சுக்கோயேன், என்னை தொடுறது சமம். என்னோட பழைய சைக்கோ வில்லியம் வெளியே வந்தான்னு வச்சுக்கோயேன், சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போனோடனே அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். கூட ஒரு அசிஸ்டன்ட் நிற்பாரா, அவர் அதுக்கு மேலே பார்ப்பார். அப்படியே வெளியே வரும்போது வில்லியம் ஒரு மாதிரி கெத்தாக வராரா. மொத்த அகாடமி பார்க்குதுன்னா வில்லியம் வந்து பல பேர் இன்ஸ்பிரேஷனாக வந்து நினச்சிருந்துருப்பாங்க. பல குரூப் வந்து இன்ஸ்பயராக நினச்சிருப்பாங்க. வில்லியம் மாதிரி தான் இருக்கணும், அவ்வளோ தைரியமாக வந்து நிறையா மிஷனை ஒத்தாலாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் இங்கே நிறைய பேர் வில்லியம் அவரை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க. நீங்கள் வந்து அவர் கூடயே போயிட்டுருக்கீங்களா, அவர் ஒன்றே வந்து நீங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கீங்க, வில்லியம் முன்னாடி போயிட்டுருப்பாரு. அப்படி இந்த கூட்டமெல்லாம் உங்களையும் வில்லியம் பார்க்கும்போது டக்குன்னு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வர மொத்தம் அப்படியே அகாடமி ஆன் பார்க்கும். இனிமேல் அப்போ வந்து உண்மையாலே வந்து வில்லியமோட பொண்ணு தான் போகிறடா, இனிமேல் நம்ம தேவையில்லாமல் வந்து யார் இவகிட்ட வம்புச்சு கூடாரா, பார்க்க தான் அழகாக இருக்கா அப்படி இப்படின்னு பொட்டச்சி தானே அப்படின்னு நினச்சிருந்தா. ஆனால் இவன் சரியான ஆளாக இருப்பான் போலேயே, அப்படியே அவங்க அப்பாவோட புத்தி அப்படியே இருக்கிற அவளுக்கு அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லோரும் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது. அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா. அதில் வந்து ஒரு கேங் வந்து பசங்க வந்து
இப்படி ரொம்ப அசிங்கமாக பேசியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே முறைச்சி நின்று பார்த்து அப்படியே நடக்கும்போது முறைச்சி பார்த்துட்டே போகிறீங்க. அப்படியே வில்லியம் பார்க்குறாரு உங்களை. அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவர் அப்படியே பார்க்குறாரா, அந்த பசங்க எதுவும் ஒன்றை பண்ணானுங்களா அப்படின்னோடனே நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே தலையாட்டுங்களா. வில்லியம் புரிஞ்சிருச்சு, ஆனால் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னால சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பசங்களை முறைச்சி பார்த்துட்டே போகிறாரா. அவங்க வந்து நின்ன இடத்துலேயே வந்து பிஸ் அடிச்சிருவானுங்களோ அந்தளவுக்கு பயத்தில் இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு இனிமேல் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு விஷயத்த தலையிட்டுக்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து முடிவு பண்ணுறாரு. ஏன்னா வில்லியம் முறை அப்படி அவ்வளோ கொடூரமாக முறைச்சி பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காருக்கு வந்து அவர் போயிடுவார். ஏன்னா பஞ்சாயத்தில் முடிச்சு விட்டார்ல பேசியவும். அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இன்னொரு அந்த 5 பசங்க இருக்காங்க, அவங்க வந்து மாஃபியாவோட பசங்க கிடையாது. ஒரு டீமில் அந்த பேரை வந்து ரெக்கமெண்ட் வச்சு உள்ளே வந்துருப்பானுங்க. ஏன்னா அந்த மாஃபியாவில் அவங்க வேலை செய்யப்படுறாங்க அந்த குரூப்பில். ஸோ வந்து அப்போ தான் வந்து அந்த மாஃபியாவோட ஓனர் வந்திருப்பார். அவர் வந்து பார்த்தோன்னே வில்லியம் வந்து அப்படியே ஒரு மாதிரி வாட்ச் பார்த்து அப்படியே வந்து அந்த இன்னொரு மாஃபியா டீம் அவர் வந்து வில்லியம் பார்த்துக்கிட்டே வர்றாரு. வில்லியமும் பார்க்குறாரு, இவங்க டீம் ஆளுங்க தானே அவனுங்க அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்னோடனே அந்த இன்னொரு டீம் ஆள் அப்படியே பக்கத்தில் வந்தோடனே அப்படியே வந்து இப்படி வில்லியம் கை கொடுக்காரு. ஹாய் வில்லியம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே தாமஸ் இப்படி ஹாய் சொல்லி நம்ம நல்லா விசாரிக்க வேண்டாம், உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும், ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வரேன். உன்னோட டீம் பசங்க என் பொண்ணுக்கிட்ட இனிமேல் எதுவும் வச்சுக்கிட்டாலும் இல்லை மித்த டீம் பசங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுக்கோ, என் பொண்ணுக்கிட்ட எவன் வச்சாலும் என்னை தாண்டி தான் என் பொண்ணை தொட முடியும்ட்டு. என் பொண்ணை அவனை பார்த்துக்கிறான், ஆனால் அவளுக்கு பின்னாடி அவங்க அப்பா வில்லியம்லாம் இருக்குது, புரிஞ்சா தாமஸ் அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு எங்கள் ஆளுங்களை கொண்டிருக்கானோடனே என்ன அது எதுக்காண்டி என் பொண்ணு கொண்டாடுமோ தெரியுமானோடனே உங்கள் பொண்ணுக்கு எங்கள் பசங்க மேலே போகிறாமா, அவனுக்கு நல்லா பண்ணிட்டானுங்க, அதான் நான் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன் வில்லியம். உங்கள் பொண்ணுக்கு எங்கள் பசங்க மேலே போகிறாம, ஏன்னா எங்கள் பசங்க வந்து அவனோட பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படி வில்லியம் பார்க்குறாரு. இவனா லூசு பையன் புரிஞ்சு வந்திருக்கானா புரியாமல் வந்திருக்கானா நீங்களும் பார்க்குறீங்க. ஐயே இல்லைப்பா இந்த ஆள் லூஸ் தான் அதை சொல்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கண்ணிலே பேசுகிறீங்களா. உடனே வந்து வில்லியம் ஒரு மாதிரி ஸ்மிட் பண்ணிட்டு மிஸ்டர் தாமஸ் நீங்கள் கண்டென்ட்டே என்னன்னு தெரியாமல் இங்கே வந்திருக்கீங்கன்னே அவர் பார்க்குறாரு. என்ன மிஸ்டர் வில்லியம் உங்கள் பொண்ணை காப்பாற்றுறீங்க, இப்போ என்ன போய் சொல்ல போகிறீங்க? என்ன தாமஸ் மறந்துட்டு நினைக்கிறேன், ஃபீல்டை விட்டு போனாலும் வில்லியம் தான். தேவையில்லாமல் உன் பசங்கிட்ட சொல்லுவேன், என் பொண்ணு விஷயத்தில் வாழாட்டிகிட்ருக்காங்க, வாழை நறுக்கி விட்டுருவேன், இருந்த இடம் தெரியாமல் அழிச்சிருவேன். என்னை பற்றி தெரியும், ஒருத்தங்கிட்ட வாழாட்டினா அவளை எப்படி இருந்த இடம் தெரியாமல் அழிக்கணுன்ட்டு என் பொண்ணுக்கும் அந்த விஷயம் தெரியும். அதைத்தான் என் பொண்ணு அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. பசங்க தான் உன்னோட டீம் பசங்க தான் என் பொண்ணுக்கிட்ட தேவையில்லாமல் தப்பாக நடந்து பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் என் பொண்ணு அவங்கள கொண்டிருக்கா. தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பெருசாக வளர்க்க நினைக்காத. உன்னை இந்த பிரச்சனை நீ வளர்த்து நினச்சேன்னு வச்சுக்கோயேன், உன் டீமுக்கு தான் அசிங்கம். போய் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க போய் அந்த பொண்ணு அந்த 5 பேரையும் கொண்டு அமுச்சு விட்ருக்கான்னொடனே அந்த தாமஸ்க்கு ஒரு மாதிரி வந்துருச்சு. என்ன தான் மாஃபியாவில் இருக்கிறவங்க வந்து சில மாஃபியாஸ்லாம் எப்படின்னா அந்த பொண்ணுங்க விஷயத்தில் வந்து தலையிட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டீம் சேர்ந்தவங்க தாமஸா வில்லியம் தாமஸ் இவங்களாம் வந்து ஒரே பேட்ச். இந்த பொண்ணுங்க விஷயத்துலாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிறவங்க. இப்படி விஷயத்தை கேள்விப்பட்டோடனே வந்து தாமஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா வந்து இது வந்து தாமஸோட கோலே கிடையாது. அவர் வந்து கொள்ளையடிப்பார், கொலை பண்ணுவார், இதெல்லாம் செய்வார். பட் இது வந்து அவரோட கொள்கைக்கு அப்பாற்பட்டதா. ஸோ அவருக்கே கோவம் வந்துருச்சு. அப்படியே வில்லியம் பார்க்குறாரு. இப்போ தான் விஷயமே புரியுது போல, போ உன் பசங்களை தூண்டி விட்டது அந்த பிரின்சிபல் தான், அந்தால போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் வந்து சொல்லிட்டு இப்படி போகிறாரா. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க தாமஸ்னால் அவர் உங்களை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் விறுவிறுன்னு அந்த பிரின்சிபலை பார்க்க போகிறாரா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க, வில்லியம் அவரும் உங்கள் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு. அப்புறம் கார்கிட்ட வந்து அவரை ஏற்றி விட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு பின்னாடியே போய்ட்டுருக்கீங்க. அவர் வந்து அப்படியே உங்களை பார்க்குறாரு. அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு, நீங்களும் பார்க்குறீங்க. சரி சார் பார்த்து போயிட்டு வாங்கன்னு அவர் பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் அப்பான்னு ஃபேக்காக கூப்பிட்டாலும் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படி பார்க்குறாரு. உங்களுக்கும் புரியுது, இருந்தாலும் டக்குன்னு வந்து அடாப்ட் ஆகிக்க வந்து உங்களுக்கு இது இல்லை. ஏன்னா உங்கள் அப்பா அம்மாக்காண்டி தான் ரிவெஞ்ச் எடுக்க வந்துருக்கீங்க. இருந்தாலும் அப்போது ஃபேக்காக தான், ஏன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு கூப்பிட்டு தான் இவர் தான் அப்பான்ட்டு கூப்பிட்டு தான் ஆகணும், அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து நீங்கள் கூப்பிட்ருப்பீங்களா. இப்போ வந்துட்டு சரி சார் போயிட்டு வாங்க அப்படின்னோடனே எந்த பிரச்சனைனாலும் கூப்பிடு நான் பார்த்துக்கிறேன் அவனுங்கள அப்படின்னோடனே
ஓகே சார், என்னால் முடியலன்னா நான் வந்து உங்களை கூப்பிடுறேன்னொடனே, அப்போ கூட அதை விட மாட்டேன்ல உன்னோட ஈகோவானோடனே, மாட்டேன் சார் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கோ உடம்ப, நீ எதுவும் வந்து பிரச்சனையை வந்து மனசில் போட்டுக்காத, நீ உன்னோட கோலில் வந்து நீ கரெக்டாக இரு, உன்னோட கோல் எதுன்ற எந்த ஒரு இதுலேயுமே வந்து டைவர்ட் ஆகி அதுலேருந்து வெளியே வந்துடாதுன்னு. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னா, சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அப்படியே டேப் பண்ணிட்டு அப்படியே போகிறாரா, டேப் பண்ணிட்டு அப்படியே ஷோல்டர் பிடிச்சிட்டு சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே லைட்டாக ஒரு தடவை அப்படியே பார்த்துட்டே போய் இந்த காரு கண்ணாடி வழியாக எட்டி பார்த்துட்டு அப்படியே சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. இதை வந்து மொத்த அகாடமியுமே பார்த்துருக்கோம். ஏன்னா வில்லியம் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கோல்டான, ரூடான, ஹார்ட்லெஸ்ஸான ஒரு மாஃபியா அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அவரை எல்லாருமே அப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களா. இப்போ வந்து அவர் பொண்ணுக்காண்டி இவ்வளோ பண்ணுறாரு, இவ்வளோ இறங்கி வர்றாரு. அந்த பொண்ணை பார்த்துட்டு ஷோல்டர்லாம் டேப் பண்ணிட்டு சிரிச்சுட்டு போகிறாரு. ஃபஸ்ட் டைம் வந்து வில்லியம் சிரிக்கிறத அந்த மாஃபியா ட்ரைனிங் கொடுப்பாங்கள்ல சில ப்ரொஃபஸர்ஸ், அந்த மாதிரி இருக்கவங்களே வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்கன்னு சிரிக்கிறாரு. அவர் ஃபேஸில் அந்த கோல்ட்னஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. வில்லியமுக்கும் தெரியுது, இருந்தாலும் என் பொண்ணு எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷனை வந்து கொடுக்குறாரா. அப்படி கொடுத்து முடிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே அப்போ தான் வந்து காரில் வந்து டாட்டா காமிச்சிட்டு போகிறாரு. மொத்த காலேஜ் அப்படியே ஆன்னு பார்க்குது. அதுக்கப்புறம் சரிடா, இந்த பிள்ளை வந்து ரொம்ப டேஞ்சரானது, அவர் பொண்ணை வந்து இந்த அளவு தாங்குறாருன்னா இந்த பிள்ளை வாழ்க்கையில் எவனாவது விளையாண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிள்ளை போகிற வழியில் நீங்கள் ஏதாவது குறுக்கிட்டால் கூட வில்லியம் வந்து புதைச்சி விட்ருவாரு. எவனும் வந்து தேவையில்லாமல் அந்த பிள்ளை வழியில் வந்து வாலாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ப்ரொஃபஸருங்களே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வார்னிங் கொடுத்தானே, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் வழியில் தேவையில்லாமல் வரதே இல்லை, தேவையில்லாமல் பிரச்சனை கொடுக்கறதே இல்லையா. அன்னைக்கு நடந்த அந்த வில்லியமோட அந்த ரியாக்ஷனும் வில்லியம் கொடுத்த பதிலும் இதுவே வந்து மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து பயத்தில் வந்து அப்படியே கிடுகிடுன்னு கால் நடுங்க வச்சிருச்சு. ஸோ இதோட இந்த ஸ்டோரியை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கண்டினியூட்டியை வந்து நெக்ஸ்ட்டு எபிசோடாக வந்து பார்க்கலாம். இது ஒரு 3 ஷார்ட் மாதிரி கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து எப்படி இருக்குது அப்படியே போக 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 கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பை டேஸீஸ். ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட்ஸ் தெரிவிச்சுட்டு போயிருங்க. ஓகே, பை பை டேஸீஸ்.